சற்றுமுன் வெளியான தகவல். 4% உயர்ந்த தங்கம் விலை. ஈசான் அதாவது ஈரான் இஸ்ரேல் போர் தொடங்கிய ஒரே நாளில் அமெரிக்காவில் ஸ்பாட் கோல்ட் விலையானது 1.3% உயர்ந்து உள்ளது. இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய வான்வழி தாக்குதல்களை அடுத்து தங்கத்தின் விலை கிடுகிடுவென உயரும் என்று அமெரிக்க பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதட்டம் அதிகரித்ததன் காரணமாக இந்த டாலர் மதிப்பு சரியும் வாய்ப்புகள் உள்ளது. உலக அளவில் மார்க்கெட் சரியும். அதாவது இதனால் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீட்டாக தங்கத்தை நோக்கி படையெடுத்தனர். வேறு முதலீடுகள் எதுவும் பாதுகாப்பானதாக இருக்காது என்பதால் தங்கத்தை நோக்கி மக்கள் செல்ல தொடங்கியுள்ளனர். ஈரான் இஸ்ரேல் போர் தொடங்கிய ஒரே நாளில் அமெரிக்காவில் ஸ்பாட் கோல்ட் விலையானது 1.3% உயர்ந்து ஒரு அவுன்ஸ் தங்கம் டாலருக்கு 3428.10 இருந்தது. இது ஏப்ரல் மாதத்தில் இருந்து டாலருக்கு 3500.5 என்ற வரலாற்று உச்சத்தை மீண்டும் நெருங்கியுள்ளது. இதற்காக இந்த வாரம் மட்டும் தங்கத்தின் விலை சுமார் 4% அதிகரித்து உள்ளது. RJO ஃபியூச்சர் நிறுவனத்தின் மூத்த சந்தை யூக நிபுணர் கூறுகையில், இஸ்ரேல் ஈரானிய இலக்குகளை தாக்கியதால் சந்தையில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் பதிலடி கொடுக்க தொடங்கிவிட்டதால் நிலைமை மோசமாகி உள்ளது. இதனால் சந்தையில் தங்கத்தின் மதிப்பு தொடர்ந்து உயரும் நிலை ஏற்பட்டு விட்டது. தங்கம் ஏற்கனவே இப்போதைக்கு பாதுகாப்பாக இருக்கும். மற்ற சந்தை மதிப்புகள் கடுமையாக சரியும் என்பதால் தங்கம் மட்டுமே பாதுகாப்பாக இருக்கும் என்று அவர் எச்சரித்து உள்ளது. அமெரிக்காவில் பணவீக்கம் குறைந்ததால் பெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை குறைக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இது தங்கத்தின் விலையை மேலும் உயர்த்தியுள்ளது. பொதுவாக தங்கம் பொருளாதார நெருக்கடி மற்றும் புவிசார் அரசியல் கொந்தளிப்பு காலங்களில் பாதுகாப்பான முதலீட்டாக கருதப்படுகிறது. மேலும் வட்டி விகிதங்கள் குறைவாக இருக்கும்போது தங்கள் சிறப்பான செயல்படும். கோல்ட்மேன் சாக்ஸ் கணிப்பின்படி மத்திய வங்கிகளின் தொடர்ச்சியாக தங்க கொள்முதல் காரணமாக 2025 இறுதிக்குள் தங்கத்தின் விலை டாலர் 3700 ஆகவும் 2026 நடுப்பக்கத்தில் டாலர் 4000 ஆகவும் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பேங்க் ஆஃப் அமெரிக்கா அடுத்த 12 மாதங்களில் தங்கம் ரூபாய் டாலருக்கு 4000 வரை உயரும் என்று கணித்துள்ளது. சென்னை நகரில் இன்று 1 கிராம் 24 கேரட் தங்கம் விலை ரூபாய் 10,141 ஆக உள்ளது. இதேபோல் 1 கிராம் 22 கேரட் தங்கம் விலை 9,296 ஆகவும் 1 கிராம் 18 கேரட் தங்கம் விலை 7,651 ஆகவும் உள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் பொறுத்தவரை ஈரான் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதை தடுக்கும் நோக்கில் இஸ்ரேல் வெள்ளிக்கிழமையன்று ஈரான் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தியது. அணு உலைகள் மற்றும் ஏவுகணை தொழிற்சாலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாகவும் இராணுவ தளபதிகளை கொண்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தனது அணு ஆயுத திட்டத்தை கட்டுப்படுத்த அமெரிக்கா விதித்த கடும் கெடுவை மீறியதால் இந்த தாக்குதல் தவிர்க்க முடியாததாகிவிட்டது என்று கூறினார். அது மட்டுமில்லாமல் RBI போட்ட புது ரூல்ஸ் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு உடனே இதை பண்ணுங்க. அதாவது தற்போதைய டிஜிட்டல் காலகட்டத்தில்
சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என அனைவருக்குமே வங்கி கணக்கு இருக்கும். ஏனென்றால் கல்வி உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, மகளிர் உரிமைத் தொகை, பிஎம் கிசான் உதவித்தொகை என மத்திய மாநில அரசுகளின் நிதி உதவிகள் அனைத்தும் வங்கி கணக்கில்தான் பயனர்களுக்கு நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இந்த சூழலில்தான் வங்கி கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டது. அது என்னவென்றால், வங்கிகளில் செயல்படாத கணக்குகள், உரிமை கோரப்படாத வைப்புத் தொகைகள் குறித்த ஆர்பிஐ முக்கிய வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி 100 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் இயக்கப்படாத வங்கிகளில் பராமரிக்கப்படும் வைப்பு கணக்குகள், 10 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் உரிமை கோரப்படாமல் இருக்கும் எந்த ஒரு தொகையிலும் உள்ள கடன் இருப்பு வங்கிகளால் பராமரிக்கப்படும் டிஇஏ நிதிக்கு மாற்றப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த டிஇஏ நிதி என்பது வைப்பு தொகையாளர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்கும் வைப்பு தொகையாளர்களின் ஆர்வத்தை மேம்படுத்துவதற்கு அவசியமாக பிற நோக்கங்களுக்கான பயன்படுத்தப்பட வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு மேல் செயல்படாமல் இருக்கும் வங்கி கணக்குகளை ஆர்பிஐ அறிவுறுத்தலின்படி வங்கிகள் செயல்படாத கணக்குகளாக வகைக்கப்படுகிறது. இந்த கணக்குகளில் உள்ள தொகை இந்திய ரிசர்வ் வங்கியின் டெபாசிட்டர் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதிக்கு மாற்றப்படும். 10 ஆண்டுகளாக செயல்படாத கணக்குகளில் உள்ள பணம் டிஇஏ நிதிக்கு மாற்றப்பட்டு அது உரிமை கோரப்படாத வைப்பு தொகையாக கருதப்படும். அதாவது செயலற்ற கணக்குகள் மற்றும் உரிமை கோரப்படாத கணக்குகளை செயல்படுத்த கேஒய்சி புதுப்பிப்பு வசதி அனைத்து கிளைகளிலும் நோன் ஹோம் பிரான்ச் கிடைக்க செய்யப்படும். இரண்டாவதாக வீடியோ வாடிக்கையாளர் அடையாள செயல்முறை விசிஏபி மூலம் கேஒய்சி புதுப்பிக்கும் வசதி வழங்கப்படும். மூன்றாவதாக செயலற்ற கணக்குகளை செயல்படுத்த வங்கிகள் அங்கீகரிக்கப்பட்ட வணிக நிருபர்களின் ஆத்தரைஸ்டு பிசினஸ் கார்ப்பரேஷன் சேவைகளையும் பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.